ஆல்ரெடி அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நமக்குள்ள ஆள் இருக்கான். அந்த லோயலா மணின்றவரு சொன்னாரு. அதுதான் இந்த லயோலா மாதிரி மணி எல்லா ஸ்டாப் விஷயத்திலுமே பண்ணியிருக்காரு. இத பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஆள் ஆல்ரெடி இருக்கு. அந்த மாற்றம் நம்ம ஆல்ரெடி கொண்டு வந்தாச்சு. இத அவனுங்களும் ஆல்சோ பண்ணணும். இன்னொரு விஷயம், நீங்க நம்ம ஆளுங்களே தாமு அவர்கள காலையில அவர அடிச்சீங்க. அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா, அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவங்களோட ஏரியால. அங்க அவரு விடிய விடிய அங்க நின்னு அத சரி பண்ணி குடுத்துருக்கிறாரு. அடுத்த நாளுமே அங்க போயிருக்கிறாரு களத்துக்கு. பட் நம்ம அத அவ்வளவா கொண்டு போய் சேர்க்கவே இல்ல. நீங்க எல்லாருமே தாமு அவர்களை கேள்வி கேட்டீங்க. நான் அத அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அது நீங்களுமே எப்படி கேள்வி கேட்கணும்னு ஷாலினி தெரியாம ஒரு அது சிலர்லாம் ரொம்ப என்னன்னு கூட அவதூறா பேசுனீங்க. ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு தெரியும். அதுதான். அந்த மின்கசிவு அதாவது அந்த ராயபுரத்துல பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ல இடிச்சு கார் மின்கசிவு இடிச்சு நடந்திருக்கு. கார் வந்து பர்ன் ஆச்சு ஃபுல்லா. அந்த ஆமா. இது வந்து சோ அது ஓவர் நைட்ல பாத்தீங்கன்னா அவர் இது பண்ணி விட்டாரு. ஆமா. ஈபிக்கு ஃபோன் பண்ணி அவரு கிரவுண்டுக்கு போயி என்ன ஆச்சுன்னு மக்கள்ட்ட பேசி, சோ அவரு அத சரி பண்ணி குடுத்துருக்கிறாரு. அதாவது கிரவுண்ட்ல நின்னுட்டுருக்காரு. இது வந்துட்டு நார்மலா நடக்கிறது தான். பட் அத ஃபாஸ்டன் பண்ணியிருக்காரு பதவி ஏற்கறதுக்கு முன்னாடியே. சோ இந்த விஷயத்த ஏன் நீங்க மக்கள்ட்ட நெறைய கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டவங்க எல்லாருமே இந்த விஷயத்த திருப்பி போட்டீங்களா? அவர் செஞ்ச நல்லத நீங்க போட்டீங்களா? அப்படின்றது என்னோட கேள்வி. இங்க இருக்கவங்களுக்கு. சோ நீங்க கேள்வி கேட்டது தப்பில்ல. நெக்ஸ்ட் டைம் அவங்க அத பண்ண மாட்டாங்க. பண்ணுனா அதுக்கான இத இருந்துட்டு நம்ம கட்சி குடுக்கும். கட்சி குடுக்கலன்னா நம்ம இது கட்சியவே கேள்வி கேட்போம். விஜய் அண்ணாவே கேள்வி கேட்போம். பட் இந்த விஷயத்த யாரு மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது? இன்னைக்கு டிஎம்கே காரனும் தப்பு கொண்டு போய் சேர்க்கிறான். நீங்களும் தப்ப மட்டுமே கொண்டு போய் சேர்ப்பன்னா, ந நம்ம எம்எல்ஏக்கள் நம்ம விஜய் அண்ணா இவங்க பண்ற நல்லத எப்படி மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது? யாரு கொண்டு போய் சேர்க்கறது? அப்படின்ற கேள்வி இப்ப என் முன்னாடி எழுது. சோ புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்த கெட்ட விஷயத்த நீங்க கேள்வி கேட்கறது தப்பில்ல, தப்பான விஷயங்கள. அதே அளவு அத விட ஒரு 100 மடங்கு இருந்துட்டு நல்ல விஷயத்துக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றது என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட்டா நான் இங்க வச்சுக்கிறேன். தேங்க் யூ ஷாலினி. ஏன் எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? எங்க ஹோஸ்ட், கோஸ்ட்? என்ன எல்லாம் ஷாக்ல இருக்கீங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த பதவி ஏற்கணும் பர்மிஷன் வந்தாச்சு. எல்லாம் சாக்க குற. நம்ம நாள் தான் நாளைக்கு. ரெடியா இருங்க. ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ன உடனே எல்லார பேக்ரவுண்ட்லயும் அந்த பாகுபலி மியூசிக் ஓடணும். இதுக்கப்புறம் வர நாட்கள் நமக்கு எல்லாமே வந்து பொன்னான நாட்கள் தான். எழுதி வச்சுக்கோங்க. காமராசர் அப்படி, எம்ஜிஆர் இப்படின்னு சொன்னவங்க எல்லாம் விஜய். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஹலோ, பேசலாமா? யார் பேசுறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா திரும்பி அந்த நியூஸ வந்து எடுத்துட்டானுங்க. அவனுங்க திரும்பி என்ன சொல்றானுங்கன்னா, ஆளுநர் வந்து சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. லைக் எப்படி 113 மட்டும் வச்சு அத மட்டும் வச்சு எப்படி நீங்க நிரூபிப்பீங்கன்னு சொல்லுங்க. அந்த ஆள தூக்கி வெளில போடுங்கப்பா. சும்மா நச நச. இல்ல அப்போ அதெல்லாம் இவனுங்க தான் முடிஞ்சிருச்சு. அவசரப்பட்டு போட்டானுங்க நியூஸ். அது இல்ல உண்மையா நியூஸ் கிடையாது. முடிஞ்சிருச்சா? அவ்வளவு எக்ஸைட் ஆவேனா? இல்ல ப்ரோ, அதையும் பேசி முடிச்சிட்டாங்களாம். நாங்க வந்து நிரூபிப்போம். டைம் கேட்டுட்டு இருக்காங்களா, நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லி இவரும் சேலஞ்ச் பண்ணிட்டார், அக்செப்ட் பண்ணிட்டார். நாங்க நிரூபிச்சு காட்டுறோம்னு சொல்லிட்டார். அப்ப ஏன் இந்த மாதிரி நியூஸ்ல போட்டுட்டு இருக்கானுங்க? வரோம் இருங்க. பாவம் அவ்வளவு தெம்பு கட்டி பேசி அப்பயும் உங்களுக்கு புரியாம இந்த கொஸ்டின் எல்லாம் போகணும். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரோ, பதவி ஏற்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் டேட்டும் டைம் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாருங்க. கைஸ், இந்த ஆளுநர் வந்து ஆப்போசிட்ல இருக்கும்போது வி சி ஜோசப் என்னும் நான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அண்ணன் அதை மதிக்காம இந்த ஆளே டெம்பிள் ஆளுநருங்க அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஐயோ இல்ல அது கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அது ஒரு கான்ட்ரோவர்ஷியலா போகும். இவங்களுக்கு தெரியாது எங்க இருந்து எதை பிடிப்பானுங்கன்னே தெரியாது. எவனாவது இப்ப இதை ரெக்கார்டு போட்டு தற்கொலைகளும் கத்த போறான். அதுக்கு இல்லனா மட்டும் நம்ம தற்கொலைன்னு சொல்ல மாட்டாங்க. மூச்சுக்கு முன்னு செத்தா கூட எழுப்பி தற்கொலைன்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாம். சி ஜோசப்னு வராமா, அண்ணன் அதை கண்டுக்காம வந்து காங்கிரஸ் செல்வ பெருந்தகை மாதிரி அவர் இஷ்டத்துக்கு ஒண்ணு பேசுவாராமா டிரான்ஸ்லேட்ல. என்னமா அது நியாயம்? ஏமா கொஞ்சமாச்சு மனசாச்சு வேணாம். இருந்தாலும் ஆளுங்கட்சி ஆயிட்டாலும் ரொம்ப ஒரே நிமிஷம். நான் இப்பதான் ஒருத்தன் கமெண்ட் பண்ணிருக்கான். ஆக்சுவலி அது கொஞ்சம் வேலிடா இருக்கு. The script is so interesting. ரிசல்ட் வந்ததும் ஒரு சாஃப்ட் கார்னர் டிஎம்கே மேல கொண்டு வர ட்ரை பண்ணானுங்க.
தப்பு பண்ணிட்டோமோ, இவரால மிதியாதுன்னு காமன் பீப்பிள் ஒருத்தர் சின்ன டவுட் கிரியேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது இது எப்படி பார்க்குறீங்க நீங்க? இப்ப பாருங்க, அவர் வந்து நாங்க இடையூறு குடுக்க மாட்டோம்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பெர்மிஷனே நமக்கு வந்திருக்கு. இது ஒரு சாஃப்ட் கார்னரா போகுமா அப்படின்றது. ஏன்னா அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் குடுத்திருக்காரு. 6 மாசம் வரைக்கும் பார்ப்போம் எப்படி போகுது இவருடைய கவர்னன்ஸ் அப்படின்ற மாரி குடுத்திருக்காரு. இல்லங்க. அந்த அதான் 2 நாள்ல அவங்க கிரியேட் பண்ண சிம்பத்தி எல்லாம் உடைஞ்சு, இன்னும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ஆன்டி இன்கம்பன்சி. இப்போ வச்சாங்க வச்சுக்கோங்களேன், இதுல 10 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க. டிஎம்கேவும், ஏடிஎம்கேவும். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே கோவம் வந்துச்சு ஆக்சுவலி. நார்மல் அவங்களுக்கே ஓட்டு போட்டவங்கலாம் கூட என்ன சொல்றாங்கன்னா, என்ன இப்படி பண்றாங்க? சரி வந்தா வந்துட்டு போட்டோன்ற மாரி தானே இருக்கு. ஏன் வந்துட்டு அவங்க சேலஞ்ச் பண்ணிட்டோம். அவங்களோட பாலிசியோ இல்லன்னா அவங்க அறிவிச்ச திட்டங்கள்லாம் வந்து பண்ணலன்னா பண்ணலாம். பட் ஆனா இது வந்து அக்லி கேமா இருக்குது. ஏன்னா என்னோட சித்தப்பா வந்து ஹார்ட்கோர் டிஎம்கே. அவரே இப்போ அதான் சொல்றாரு. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியலையா? ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாம் வந்து சேர்ந்தேன்னு சொன்ன உடனே டோட்டலா டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க ஆக்சுவலி. ஆக்சுவலா அவங்க கோரா இருக்கிறவங்களே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி அவங்க யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்க என்ன வேணா பண்ணுவாங்களா? அப்ப இவங்க வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இது பேக் ஃபயர் தான் இருக்கு. நமக்கு எது நடந்தாலும் நமக்கு எல்லாமே பெனிஃபிட்டா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதான் நான் நினைக்கிறேன். கைஸ், இப்ப யார் சொன்னீங்க இந்த மாதிரி ஓட்டு வந்த உடனே மக்கள்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்கன்னு யாரோ ட்வீட் போட்டாங்கன்னு சொன்னீங்களா? அது யார் சொன்னீங்க? இல்ல. நான் தான் சொன்னேன். சித்து நான் தான் சொன்னேன். மக்கள் இல்ல யோசிக்கிறாங்கன்னு சொல்லல. அப்ப அந்த ப்ரொஃபைல் போய் நீங்க பாத்துருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க கேள்வி இல்ல கேட்டிருக்கணும். பிகாச்சு. இல்ல. நான் அந்த ப்ரொஃபைல் போய் பார்க்கல. எனக்கு வந்து ஒரு கமெண்ட் சொல்றேன். இப்போ நடந்த ஒரு டிராமா இருக்கு பார்த்தீங்களா? நேத்து குடுக்க மாட்டோம் டினை பண்ணதுக்கப்புறம் மார்னிங் எந்திரிச்சு, இவரு ஸ்டாலின் வந்து நாங்க வந்து எந்த இடையூறும் குடுக்க மாட்டோம். அவரோட ஆட்சி ஒரு 6 மாசம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அவருக்கு கொஞ்சம் சான்ஸ் குடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம், இது மறுபடியும் இப்ப நமக்கு பெர்மிஷன் எல்லாமே கிடைச்சிடுச்சு. இப்ப நம்போ ப்ரோ சிஎம் பதவி இன்னும் ஏற்கலாம்னு சொல்றாங்க. பர்மிஷன்லாம் எதுவும் கொடுக்கல ப்ரோ. லீகல் டீமை மூவ் பண்ண போறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போக போறாங்க. அது இன்னும் கொடுக்கல. இல்ல ஆக்சுவலி லோக்சபா அந்த இதுல கிடைக்கல. இருந்து வரல இன்னும். அந்த லெட்டர் கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஆக்சுவலி இப்போ வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வாங்கி ஆர்டர் வாங்கி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதுதான் வந்து இப்போ மீட்டிங் வந்து பட்டினப்பாக்கத்தில் நடந்துட்டு இருக்கு. தலைவர் ஆக்சுவலி ஜானு, அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர், அதுக்கப்புறம் லீகல் டீம், இது எல்லாமே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்ல இருக்காங்க இப்போ. ப்ரோ இப்ப அப்போ இன்னும் ஆட்சி அமைக்கல, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலையா? ஆல்ரெடி கிரீன் கன்ஃபர்மேஷன்லாம் சிக்னல் வருதே ப்ரோ. கிடைக்கலங்க. இல்ல இன்னும் இல்ல கிடைக்கல இல்ல இல்ல ஆக்சுவலி. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆக்சுவலி அங்க ஆளுநர் இதுல இருந்து வந்து ஒரு லெட்டர் வந்து வெளியே ரிலீஸ் ஆகணும். இதெல்லாமே வந்து மீடியா வந்து சும்மா ஐயா, ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு இதுக்காக நிமிஷம் நேம் ஷேக்காக ஃபிளாஷ் நியூஸ் சொல்றாங்க. போடுவோம். டிஆர்பிக்காக, வேற எதுவும் ஐயா கிடையாது அதுல. விடுங்க. கைஸ், நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் கோச்சுக்கு. தயவு செஞ்சு நியூஸ பாக்காதீங்க. டிவி ஆஃப் பண்ணிடுங்க. இந்த நாய்ங்க வந்து நம்மள வந்து மண்டையை குழப்பறதுக்கு தான் பாக்குறாங்க. நேத்து நைட்ல இல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் மென்ஷன் பண்றேன். இந்த ஸ்பேஸ் அப்டேட்கான ஸ்பேஸ் இல்ல. நாமளா பேசுங்க. எந்த அப்டேட்டும் இப்ப தராதீங்க. அப்டேட் அவாய்ட் பண்ணுங்க. டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க. ஏய் இல்ல வெயிட், இது ஆக்சுவலா அவங்க பேசிட்டு இருக்காங்களா, பட் இல்ல அவங்களுக்கான இல்ல இதை நான் வேணாம் சொல்லிட்டேன், வேற எதுவும் இல்ல. ஒரு ஓப்ல பேசுங்க இருப்பா. வேணாம் அப்டேட்டே வேணாம். டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். ஜெயா ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. மைனஸ் கூட எதனா பேசுற போறேன். நான் வந்து விசாரிச்சுட்டு சும்மா போயிடுச்சு. அந்த கோர்ட்டுக்கும் போல எங்கேயும் போல. கம்யூனிட்டி செஞ்சு விடுங்க. எல்லாம் சுமூகமா போயின்னு தான் இருக்குது. அததான் நானும் சொன்னேன். இப்போ அப்படிலாம் எதுவும் இல்ல. கோர்ட்டுக்குலாம் போல. ஜனநாயகன் கோர்ட்டுக்கு போய் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்லிதான் தெரியணுமா? ஜனநாயக விவகாரத்துல அது அவ்வளவுதான் சொல்ல மட்டும் இல்லாம முடியாது. ஆளுநர் சைடும் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. சும்மா நம்ம இங்க இது பண்ணிட்டே இருக்க கொஞ்ச கூடாது. நேரம் அவங்களும் கொஞ்சம் டைம் அவங்களும் இந்த டைம் ஓகேவா என்ன ஏதுன்னு அபிஷியல்ஸ்ட பேசிதான் முடிவு எடுப்பாங்க. ஒரு காவேரிக்கா தொண்டர் கொஞ்சம் பேசணுமா உங்கள்கிட்ட? இந்த நேரத்துல நான் வந்து பாசிட்டிவ் நியூஸே நம்பல. சரி கொஞ்சம் பசங்க ஆசுவாசம் போட்டுட்டு தான் நான் டுட்டே போட்டுட்டு இருக்கேன். இன்னும் சொல்லிட்டு ஒன்னே பிரச்சனை தான் சொல்லிட்டு எல்லாமே கேட்டாச்சு. கொஞ்ச நேரம் ரொம்ப நெருங்க. ஹலோ ஹலோ யாரு? சரி, வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமா பேசுவோம். டீலிமிட்டேஷன் இல்லாட்டி இந்த கவர்னர் பத்தி, ஐ மீன் ஜெனரலா சொல்றேன். கவர்னர்னா இங்க போவீங்கன்னா நம்ம டீலிமிட்டேஷனே ஒரே நிமிஷம் இருங்க. ஜெயக்குமார் அவங்க அம்மா பேசுறாங்க. ஹலோ ஹலோ ஓகே சாரி கேக்கல. சொல்லுங்கம்மா. ஹலோ அம்மா, எல்லாரும் தைரியமா இருங்க. எந்த கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அம்மாவுக்கு நைட்டு ஒரு 11 மணிக்கு பார்த்தேன் விஜய் தனியா கார்ல போனது. அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். பாத்துக்கிடுவோம் எது வந்தாலும். என்ன இல்லையா? ஜெயாட்ட கேட்டேன், நம்ம பிள்ளைகள என்ன பண்றாங்கன்னு கேட்டேன். இருக்காகம்மா அப்படின்னா, எந்த கவலைப்பட வேண்டாம். என்ன
பாத்துக்கிடுவோம் எது வந்தாலும். இது நடக்குன்னு தெரியும் இல்ல ஐயா பாத்துக்கிடுவோம் என்ன. எங்க ஜெயா அண்ணா ஹாப்பியா இருக்காங்களா? நேத்துலாம் புலம்பிட்டு இருந்தாங்கம்மா எங்க அவன் அண்ணன். அவன் எப்ப இந்த எங்கப்பா அவன் நைட்டும் தூங்க மாட்டாங்கிற. காலையில இங்க உட்கார்ந்துட்டு டீய பாத்துட்டு நீ கொஞ்சம் உம்முன்னுதான் இருக்கான். என்ன சந்தோஷம் இல்ல. அப்படியா? நினைச்சேன் எங்க அண்ணன் சோகமா இருந்தாங்க நேத்துல இருந்து அப்படின்ட்டு. சாப்பிட்டாங்களா ஒழுங்கா? தூங்க சொல்லுங்கம்மா ஒழுங்கா. சரியா தூங்க மாட்டேங்கிறாங்க அண்ணன். ஆமா நைட் எல்லாம் தூங்கின அம்மாவே நைட்டு எந்திரிச்சு காலையில சொன்னேன். என்னையா காலையில நைட்டு பிள்ளை பாவம் தனியா கார்ல போற சங்கடமா இருந்துச்சு என்ன. அதுதான் காலையில நான் உட்கார்ந்து டிவி தான் பாத்துட்டு இருக்கேன். பசங்க கூட பேசலையா இன்னைக்குன்னு இப்ப தச்சையில கேட்டேன் அம்மா இருக்காங்கம்மா எல்லாருமே இருக்காங்கம்மா ஒண்ணும் சங்கடப்பட வேண்டாம் பாத்துக்கிடுவோம் என்னம்மா. இது நடக்கும் நீங்க எல்லாம் இருக்கீங்க. தளபதியை விட்டுருவோமா என்ன? அததான் நம்ம பிள்ளைகள்லாம் இருக்கையில் நம்ம எந்த கவலைப்பட வேண்டியதில்லை. பாத்துக்கிடுவோம்மா அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அதான் யாரு நம்ம பிள்ளை அதெல்லாம் வந்துருவாரு. என்ன இந்த குசும்பு பத்திரம் தெரியுமே இந்த 2 கட்சி வச்சு சாப்பிட்டாச்சாம்மா? என்ன ரூபி ஓவர் கொனச்சலா இருக்கு. நல்லா தைரியமா இருங்க என்னம்மா. சரி அம்மா ஜெயாட்ட கொடுக்குறேன். அண்ணன் சாப்பிட்டாங்களா? அந்த சாப்பிட்டோம் காலையில தோசை போட்டு கொடுத்தையா. உரியுதுமா என்ன சொல்றாங்க? அண்ணன் மாதிரிதான் தங்கச்சி இருப்பான்னு சொல்லுங்கம்மா. சும்மா பயோடேட்டா உருவிடுவேன் எங்க அண்ணன். அந்த பிள்ளை எல்லாம் ஒன்னிட்ட உருவிருமா உருவின்னு இருக்கு. ஆமா சும்மா. சரி பாப்பா என்னடா தைரியமா இருக்கு எல்லாரும் என்ன. சரி ஓகேமா ஓகேமா. சரிடா பாத்துக்கிடுவோம்டா பாப்போம் என்ன. எது இருந்தாலும் நல்லதுதான் நம்மளுக்கு. ஆமையா தைரியமா இருங்க எல்லாரும் என்ன. சரிப்பா. ஓகேமா ஓகேமா. நீங்களும் தைரியமா இருங்கன்னு யாராவது ஒரு ஆள் சொல்றீங்களா? ஓகே ஓகேன்னு தான் சொல்றீங்க. ஓகே அவங்க நமக்கு சொல்றாங்க. நம்ம உங்களுக்கு சொல்ல முடியுமா? பெரியவங்கல்ல அவங்க தைரியமா இருக்கதால தானே நமக்கு. சைக்காலஜி ஸ்டூடெண்ட் அவங்க இல்ல அதனாலதான் இங்க உங்ககிட்ட சொல்றாங்க. அவங்க இல்ல என்ன என்னாலே சமாதானப்படுத்த முடியல. அதனாலதான் நானே எப்பா நீங்க பேசுப்பான்னு விட்டுட்டேன். ஏன் என்ன நீங்களே சோகமா இருந்தீங்களா? ஒரே நிமிஷம் கவலையா இருப்பாங்க. ஒரே நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் ஆபீஸ் கால் வந்துருச்சு. அதுக்குள்ள இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அம்மா பேசுற வாய்ஸ் மட்டும் கேக்குது. இங்க ஆபீஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்றதோ இல்ல அம்மா நீங்க கோகோஸ்டா இருந்து 2 பேருமே பொறுப்புணர்ச்சியோட இல்லன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். உங்க மேல கம்ப்ளைண்ட். முதல்ல அம்மா கிட்ட கொடுங்க. எனக்கு புரியல. இல்ல ஒரு நிமிஷம் இரு பிரீத்தி. நீங்க முதல்ல அம்மா கிட்ட கொடுங்க. இது எப்படி ரூபி மட்டும் பேசலாம் எனக்கு தெரியாது. எங்க அம்மா சொல்லுங்க. இல்லைங்கம்மா நீங்க சொன்னதெல்லாம் கால்ல கேட்டுட்டு இருந்தேன். ஆனா பதில் சொல்ல முடியல. எங்க ஆபீஸ் கால்ல இருந்ததுனால நாங்க கொஞ்சம் பயந்துருக்கோம். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. நீங்களா பயப்படாதீங்க. எல்லாம் சீக்கிரமே சரியாயிடுமா. எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. நீங்க ஜெயா அண்ணா சோகமா இருந்ததால தானே பயந்துட்டீங்க. ஜெயா அண்ணா தைரியமா இருந்தா ஓகே நம்ம பையன் தைரியமா இருக்கான் ஒன்னும் பிரச்சனை இல்ல நினைச்சு. ஆமா காலையில பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தா எப்பயும் ஆனந்தமா வருவான். இன்னைக்கு கோபமான காலையில எந்திரிச்சு அந்த மூஞ்சிய பார்த்த சரி இன்னைக்கு டவுட் ஆயிடுச்சு பிள்ளைக்கு எப்படின்ட்டு இருந்தேன். எப்பயுமே சிரிச்சத்தோட வருவா வெளியே ரூம்ப விட்டு. இன்னைக்கு வரையிலே சோகமாக வந்தான். நான் டிவி பாத்துட்டு இருந்தேன் பெட்ல உட்காந்து. சரி பிள்ளைக்கு ஏதோ தோணி இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டேன். அதனால நீங்களும் ஏதோ தப்பா நடக்குது போல. அதனால நீங்களும் கொஞ்சம் சோகம் ஆயிட்டீங்க. இத இங்க ஜெயா புரியல. நீங்க சோகம் இருந்ததாலதான் அவங்க பேச வச்சாங்களாம். இப்ப பிரேசிலிஸான பேசணும்னு சொன்னாங்க. ரூபி நீ கோகுலத்தோட பதவியே பறிக்கிற பாத்தியா? அதான் என்ன பேச விட மாட்டா. அண்ணா இது என்ன எனக்கு புதுசா எனக்கு புரியலையே. அவ அவ ஜோன்ல ஆரம்பிச்சிட்டானா சுத்தி இருக்கிற எல்லாரும் சைலண்ட் ஆயிடும். கொஞ்ச நேரம் லிசனர்ல போட்டாதான் கோகோஸ் உன்னோட பவரை நீ யூஸ் பண்ண முடியுமா? பேசுறேன் இவ்வளவு நேரத்துல இப்பதான் பேசவே செய்யறேன்ன. இது உன்னை பேசவே விட மாட்டாங்கம்மா.
என்ன அது ஒரு எனக்கு ஒரு அதாவது பிரச்சனை. ரூபி அது அக்கா அது எப்படி அது தெரியுமா வந்து ப்ரோ, இப்ப பாரு, அந்த பேசாம பிரச்சனை இருப்பாங்க. அப்ப பேசிக்கலாம், அந்த பிரச்சனை அப்ப பேசிக்கலாம். இப்ப கிரேசியஸ் பேசணும்னாங்க, அந்த இதை மட்டும் இப்ப கொண்டு வரோம். சரியா? நானும் தான் பேசணும். சரி, எல்லாருமே பேசுங்க. டிராவிடுக்கு என்ன டாபிக்க மாத்தணும், அவ்வளவுதானே, பேசுங்க. சொல்லுங்க தங்கம், சொல்லுடா. கேக்குதா? கேக்குதா? ஐயோ எனக்கு வந்து கேக்குதா? நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கு சொல்லுங்க. அடுத்தது. ஹலோ. ஹலோ அம்மா கேக்குதுங்களா? ஆனா அம்மா இங்க பாருங்க, ஜெயா நான் வந்துட்டு சோகமா இருந்தா அதெல்லாம் விடாதீங்க. ஆனா எங்க இங்க வந்து இங்க குரூப்ல வந்து எல்லாத்துக்கும் தைரியம் சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. சரியா சரியா சரியா. இன்னும் 2 நாள் தாம்மா. ஜாலியா வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுவாரு பாருங்க ஜெயா அண்ணா, பதவி எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. சரிம்மா 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 நீங்க சரிம்மா. அவங்க பார்த்து ஏன்னா சொல்லணும். கொஞ்சம் சரியா, இது கொஞ்சம் ஊழல். நீங்களும் எதுவும் நினைச்சுக்காதீங்கம்மா, அதெல்லாம் பாத்துக்கலாம். சரியா சரியா. மக்களுங்க பாக்குறாங்கல்ல இந்த ஊழல், பார்த்துட்டு தானே இருப்பாங்க எல்லாருமே. அம்மா அவ்வளவு அவங்களுக்கு அவ்வளவு வகுத்தறிச்சல் தங்கம், வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவு அவனுங்களுக்கு புரியுதுமா, அவனுங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வயிற்றுச்சல்ல தான் சாப்பிட்டு. ஆமா, இப்படி பண்ணி பண்ணி அவங்களே தான் வந்து நிரூபிச்சுக்கிறாங்க. இனிமேலாம் வரவே முடியாது. அவ்வளவு கடுப்புலதான் இப்ப என்ன பண்ணேன்னு சொல்லி இந்த ஊழல் நடக்குது. இந்த ஊழல் தெரிஞ்சு ஒவ்வொருட்டு ஒருவேளை இது பண்றாங்களோ என்னன்னு தெரியல. பாப்பா என்னதான் நடக்குது என்னடா. ஆமாமா, நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி விஜய் வந்து நேர்மையா வந்திருக்காரு. 10 ரூபா கூட கொடுக்காம அவர் நம்ம மக்கள் வந்து போட்டிருக்காங்க. என்ன இதுக்கு பூரா கட்டுக்கட்டா தூக்கி கொடுத்துருக்காங்க. என்ன எனக்கு இங்க தெரியும், நம்மளுக்கு வந்து இங்க ஓட்டு இல்ல, நம்மளுக்கு தேனியில தான் நானும் தம்பி போய் போட்டோம் தான். இருந்தாலும் இங்க நல்லா இது பண்ணாங்க, நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். என்ன அதனால தோத்ததுனால கொஞ்சம் உங்களுக்கு இதாதான் இருக்குயா, சொல்றதுக்கு என்ன. இல்லையா? மனசுல பட்டத பட்டுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப 12 நாள் வரலங்க, யார்கிட்டையும் சொல்ல முடியாது உங்களுக்குங்க. இல்ல நீங்க பட்டுன்னு அவ்வளவுதான், கேட்டுக்கோங்கடா. பெரிய எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். அந்த தூள் படத்துல அந்த பாட்டு, இததான் நைட்டு ஃபுல்லா ஓட்டிட்டு இருந்தீங்களாடா, அந்த மாதிரி அம்மா இல்லம்மா ஏன் இதை சொல்றேன்னா, கொஞ்சம் கும்பல் வந்து என்ன தெரியுமா சொல்லிட்டு திரியுறாங்க, இந்த இப்ப நாங்க ட்விட்டர் யூஸ் பண்றோம், இந்த மாதிரி சோசியல் மீடியா இதெல்லாம் பார்த்துதான் வந்து எல்லாரும் ஓட் போட்டாங்களாமா. நீங்க சொல்றீங்கல்ல இப்படிலாம் நடக்குதுன்னு, இதெல்லாம் யாரு கண்ணுக்கும் தெரியலன்ற மாதிரி ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்குது. அதுக்காக தான் நீங்க சொன்னது கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு சொன்னேன். ஆமாய்யா, இதெல்லாம் இருக்கு. இந்த அரந்தனை பேசாம நம்ம தண்ணிக்கேன்னு எடுத்துக்கிடுவோய்யா. நம்ம இந்த என்னதான் நடக்குன்னு பாப்போம் வேடிக்கை. இல்ல அவன் கட்சிக்காரங்களை பார்த்தாவே நம்மளுக்கு அவ்வளவு இதா இருக்கு, அவ்வளவு இதா இருக்காங்க. எங்க தோத்துட்டோன்னு நம்ம அவ்வளவு மூஞ்சில அவ்வளவு இது தெரியுது, நம்மளுக்கே நல்லா தெரியுது. வேற அவனுக்கு எப்படி இருக்காது என்னையா? பின்ன இருக்காதாமா, இத்தனை வருஷமா அவங்களே ஊழல் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. 2 பேருமே ஜான்ல போட்டு நல்லா இது அடிச்சவங்க. நான் அடுத்தவங்க கூட முளையில இந்த குப்பையெல்லாம் கிளறையில கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதனாலதான் விட மாட்டாங்கிறாங்க. என்ன பாப்பம் தாங்க என்னதான் நடக்குதுன்னு இன்னைக்கு. ஆனா சீக்கிரமா விட தெரிஞ்சிருமா, நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுக்குன்னு பார்த்தோம். பாப்போம் என்னதான் நடக்குது. வந்துருவாருமா, வந்துருவாரு, அவர் வந்துருவாரு. என்ன இந்த கொஞ்சம் விஜய வர விடலன்னா அவ்வளவுதான், கடைசி அதெல்லாம் வந்துருவாருமா, மக்கள் தீர்ப்புல. இல்ல இல்லன்னா போய் எங்கேயாச்சும் போராட்டம் பண்ணிடலாம். ஆனா அம்மாவுக்கு ஏற்கனவே கால் வலி தங்கம், என்ன அதனால ஒண்ணும் முடியாமதான். நீங்க மக்கள் களத்துல இறங்க தயாரா இருக்கீங்க. ஆமா, அப்புறம் என்ன, நம்மதான் மக்கள் புரட்சிக்கிறேன். நான் புரட்சிய வீட்லயே ஆரம்பிக்காதீங்கன்னா. என்ன முடியல நம்ம பேசி என்ன பண்ண. அதான் பிள்ளைகளாச்சும் நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. என்ன பாப்போம் எல்லாருமே வரட்டு, என்னதான் நடக்குன்னு பாப்பா சாயங்காலம் வரைக்கும். என்ன கண்டிப்பாமா இருக்காங்க. ஆளுநர் பதவி தேவை, தமிழ்நாட்டுக்கு தேவையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லன்னா ஓட்ட திருப்பி வைக்க சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட வேண்டியதான் தங்கம். களைச்சிருவோம். என்ன வந்தாலும் டீ குளிக்க போறேன்னு சொல்லி குளிச்சிட வேண்டியதான். தம்பிக்கா என்ன மாதிரி பண்ணலாம் இல்லையா? அவரே பண்ணாம இருக்காரு. ஒரு வார்த்தை அங்க ஆளுநர் மாதிரியே இருக்காது. அது உண்மைதான். இல்ல சொல்ற, நம்ம செய்ய மாட்டோம். நம்ம அப்படி எல்லாம் செஞ்சா நம்ம இதாயிருவோம்.
அப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் என்ன இருக்கு? வித்தியாசம்? அவ்வளவுதான்மா. நம்ம வழியிலேயே போராடுவோம். அவ்வளவுதான். அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் எல்லாம் பண்ணக்கூடாது. நேர்மையில போய் இந்த இப்ப குள்ளக்களை கசக்குறாங்க என்னையா? அவ்வளவுதான்மா. நம்மளுக்கு இந்த குறுக்கு வழியெல்லாம் வேணாம். எதுக்கு? நம்ம வழியிலேயே போவோம். அவ்வளவுதான். இளவு வீட்டுல எத்தனை நாள் துக்கம் ஆமா அனுசரிப்பு? ஆமா மொதல் 3 நாள் துக்கம் அனுசரிப்பு இல்ல. ஆமா அது முடிஞ்சவங்க தானே சொந்தக்காரங்க வந்தோம்னா வீட்டை விட்டு வெளியே போவாங்க. ஆமா அப்படித்தான். ஆமா அதுதானே நடந்துகிட்டு இருக்கு ஆமா இப்ப. ஆமா ஆமா அதுதான். என்ன சரி தங்க தம்பிட்டு குடுக்குற எல்லாரும் தைரியமா நீங்க பேசுனது ரொம்ப சந்தோஷமா. சரியா சரியா. அத இப்பதான் கேட்டேன், என்னம்மா எந்த பிள்ளைகளை காணோம் அப்படின்னா. இல்லம்மா நம்ம லைன்ல தான் இருக்காங்கம்மாண்ணா. சரி நீ அப்படின்னா பிள்ளைய கூட கவலைப்பட்டு இருக்காங்கம்மா, தைரியம் சொல்லுமா. சரித்த சொல்லிடுறையா அப்படின்னா. அம்மாதான் இங்க கவலைப்பட்டு இருக்க, நீ பிள்ளைகளுக்கு சொல்றியான்னு இப்படிதான் சொன்ன வாங்கிட்டா என்ன. சரி சரி பாத்துக்கு வேண்டடாக்கண்ணா. சரிங்கம்மா சரிங்கம்மா. சாப்பிடு 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 நல்லா சாப்பிடுங்க பாப்பா. அதெல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. அதெல்லாம் நல்லா சாப்பிடுவேம்மா. சூப்பரா சாப்பிடுவேம்மா. சாப்பாடெல்லாம் விட்டு தர மாட்டோம்மா நாங்க. என்ன எவ்வளவோ நீங்க இது பண்ணணும் என்ன. தைரியமா பசிக்கும்ல அந்த டயலாக் தான்மா. சரி கண்ணா. சரி பாப்பா நீங்க எல்லாம் சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கோங்கம்மா. சரி தங்கம் சரி தங்கம் சரிப்பா. ஸ்பெஷல் அந்த ரூபின்னு ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளைக்கு சொல்லி நல்லா சாப்பிடு தூங்கு. ரூபினா பாப்பா? ரூபினியா நீ நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு பாப்பா. கண்டிப்பாம்மா. ஜெயா அண்ணா சொன்னா கேட்காம இருப்பேனா? ஆமா நீங்க 2 பேருமே நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷா வேலைக்கு போங்க, தைரியமா இருங்க என்ன. ஆமா கண்டிப்பாம்மா கண்டிப்பா. நீங்களும் உடம்பு பாத்துக்கோங்க. எங்க அண்ணனை ஒழுங்கா தூங்க சொல்லுங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த மாதிரி சமூக வலைதளத்துல பேசுறத தப்பா பேசுறாங்க. அத நீ என்ன நினைக்கிற? பேசினா பேசிட்டு போறான் அவன் முட்டா பயிரை சொல்லி பிறந்திருந்தா ரொம்ப இல்ல இவ்வளவு நேரம் விக்ரமன் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. திடீர்னு என்னடா ஆக்ஷன் கட்டுறாமலாம் வருவீங்க. இல்லம்மா இங்க உங்களுக்கு புதுசா இன்னொரு பொண்ணை வந்து நான் சொல்றேன். பீக்கச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவ வந்து யார் என்ன பேசினாலும் தைரியமா போட்டு விளாசுன்னு விளாசுவா. சரிங்களா? இப்ப யாரு ஒண்ணு சொல்லிடக்கூடாது. ஆனா எல்லாத்துக்கும் சரமாரியா பதில் சொல்லுவாமா. இங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கும். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, பாத்துக்கலாம். அதாவது நான் என்ன சொன்னா, நம்ம பதில் சொல்றோம். ஆனா பெரியவங்க நீங்க உரைக்க ஒரு மிளகா பொடி அரைச்சு அவனுக்கு மூஞ்சில பூசி விட்டா நல்லா இருக்கும்ல. அதனால சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு இறங்கும் கொஞ்சமா. அது ரொம்ப தவறு. அதுக்காக மிளகா பொடியெல்லாம் வேஸ்ட் பண்ணலாமாண்ணா? இல்ல நீ ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்க, 4 இடத்துக்கு வேலைக்கு அனுப்புற செய்யற. ஓ மருமக 4 வேலைக்கு பேசக்கூடாது. இந்த மாதிரி நைட்டு 10 மணிக்கு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வராங்க, பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. நீ என்னமா சொல்றது? இப்படி பயலன்னா அதான் சொல்றது. நம்ம எதுக்காக விஜய் வரணுங்கிறது அது பூரா களை எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா வந்து சூழ்நிலை மாறி போட்டிருந்தா மாத்தி அமைக்கல. வரல வந்திருந்தான்னா என்ன ஜெயிச்சிருக்காரு. யாரு இந்த மீடியாக்காரங்க செஞ்ச வேலையா யாரு செஞ்ச வேலை? ஆட்சியில இருக்கிற புறாத பஸ் பூரா கம்மி பண்ணிட்டாங்க. அப்புறம் எதுல வர முடியும்? நம்மள கார்லன்னா எதுல வரும்? அன்னைக்கே பஸ் இங்கேயே கூட்டண்டா. அன்னைக்கு தேனிக்கு போனோம்னா 3 மணி நேரம் ஆகுது பாப்பா. கார் பிடிக்க போயிட்டோம். இல்லைன்னா போக முடியாதுல. 5 மணி நேரம் ஆகும். கார் கிடைக்கிறதுன்னா இப்ப நம்மளுக்கு 6 மணி ஆயிட்ட போய் ஓட்டு போட முடியாதுல்ல. அதனாலதான் அது அர்த்தம். சரி பாப்பண்டா என்ன சதி பண்ணிருக்காங்க. ஏதோ நடந்திருக்கு. விஜய் தலைவர் விஜய் வந்து அத்தனை சதியில தாண்டி வந்திருக்காரா இல்ல இவங்க நிறைய பேர் சொல்றாங்க ஈஸியா வந்துட்டாப்ல, பிரச்சாரமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி உங்களோட கருத்து என்னம்மா? நீ அம்மா கிட்ட பேட்டி எடுத்துட்டு இருக்க. எல்லாரும் போட்டோம். ஆட்சி நல்லா இருக்கணும், பிள்ளைகளுக்கு எது நல்லா இருக்கணும்னு தானே. இந்த யாரோ முட்டா பைய ஏதோ சொன்னேன்னு சொல்லுதுங்கள, பொம்பளை பிள்ளைய தப்பா பேசுறேன். அவெல்லாம் மூஞ்சிலேயே அடிக்கணும். அவன் எங்க இருக்கிறாலும் அவன் மூஞ்சிலதான் அடிக்கணும். பாத்ரூம் விளக்குமாறு வேணுமா இல்ல வீட்டுக்கு கூட்டுற விளக்குமாறு வேணுமா? அவனுக்கு அந்த விளக்குமாறு தேவையில்லை. சரி கண்ணா பாத்துக்கோங்க தங்கம். கண்டிப்பாமா. நீங்களும் உடம்ப பாத்துக்கோங்க. சாப்பிடுங்க.
ஆமா அந்த சாப்பாடு பசங்க வச்சு நாகரிகம் தராங்க. எல்லாம் பேசுறாங்க. நம்மளும் நாகரிகம் எல்லாம் பேசலாமா? ஆமா பேசக்கூடாது. நம்ம ஆனா பேசக்கூடாது. பேசக்கூடாது. அவங்க பேசையில நம்ம எங்க டேய் ஏய் ஜெயா, உன்னோட இதுவெல்லாம் ஏன்டா அவங்க கிட்ட தெரிஞ்சிருக்கிற? இங்க ஆ. பாரு பைத்தியக்காரா. கருத்து மச்சான், நீ டாபிக் மாத்தணும் நான் தயாரி பண்ணிட்டு இருக்கேன் மச்சான். டாபிக் மாத்தலாம் பாவம் அவங்க. டேய் அவங்க வேலையே இருக்கும், அதை தாண்டி உனக்கு என்னென்ன குப்பி வேணும் அதை அவங்க கிட்ட கேட்டுக்கிறான். மச்சான், நான் வந்து அரசியலை வந்து இல்ல 60க்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன் மச்சான். டிராவிட் ப்ரோ அவர் என்ன தெரியுமா பண்றாரு? அவரு பேசினா கேஸ் வரும்னு சொல்லிட்டு அம்மா விட்டு பேச சொல்லி அதனாலதான் அவன் அம்மாவை சிபிஐ பேச வச்சிடுறாரு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அவன் இத்தனை வருஷம் ஆகுதுடா. அவன் வெளியே சிங்கப்பூர்லதான் இருந்திருக்கான் தங்கம். வர ஓட்டே ஓட்டு இவருக்கு தான் ஓட்டே போட்டிருக்காரு தங்கம். எங்க தலைவர் விஜயகாந்த் ஆமா விஜய் அங்க இருந்து இல்ல அதை தாண்டி அவனால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறான். டே நைட்டா ஸ்பேஸ் பத்தாகட்டும், இல்ல போஸ்ட் பத்தாகட்டும், கவிதை எல்லாம் எழுதுவான். அதே மாதிரி எப்பப்பெல்லாம் நான் டவுன் ஆகுமோ அப்ப உங்களுக்கு கூட்டு வந்துடுவான். சரி நீங்க டவுன் ஆகிங்களா, அம்மா கூட்டு வந்து அம்மா கூடயும் ஒரு தைரியம் தரலாம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு தைரியம். அந்த இது எப்பவுமே அவன் விட்டுற மாட்டான். ஆமா வருத்தமா இருந்தா முதல்ல அவங்களை கூட்டு வந்துடுவான். ஏன்னா இப்ப மத்தவெல்லாம் ஒரு இதுவா இருந்தா சரி அம்மா கூட எல்லாம் கெட்டாயிடும் அப்படின்னு ஒரு எப்பயுமே அவனுக்கு ஒரு ஏக்கம் இருக்குது. அதை தாண்டி அவனுக்கு பொறுப்பு அதிகமா இருக்குது, இது மேல இருக்குது. அவன் அத்தனை வருஷம் போடாம இப்பதான் வந்து ஓட்டு போட்டிருக்கான். அங்க இருந்துட்டு சொல்லுவான், எம்மா நீ போய் விஜயகாந்திக்கு போடுமா அப்படிம்பா. சரியா அப்படிம்பா என்ன. அதனால அவன் இந்த வட்டம் வந்து கண்டிப்பா நம்ம போய் போட்டுதான் வரணும்ட்டான் இந்த வட்டம். அதனால அவனுக்கு அது இதுலதான் தீவிரமா இறங்கி இருக்கான். இல்லைன்னா எதை பத்தியுமே பேச மாட்டான் தங்கம். சொல்றதுக்கு என்ன, நானே நினைப்பேன் எப்படி அமைதியா இருந்தவன் இப்ப இப்படி இருக்காருன்னு ஒவ்வொரு நேரம் நினைச்சுக்கிடுவேன். சரியா அவன் அமைதி நான் தப்பான வழியில போல இல்ல நம்ம எந்தெந்த ஸ்பேஸ்ல போயிட்டு எத்தனை பேர் அடிக்கிறான் அவன். அவன் நேர்மையான யோசிச்சு தானே உழைக்கிறான்ட்டு நான் பேசாம இருந்துட்டேன். சரிதானையா? A few moments later. இப்போ பார்த்ததுக்கு தமிழ்நாடு மக்களின் தேர்வு வலுவாகவும் தெளிவாகவும் உள்ளது. என்னது? அதை மதியுங்கள். தமிழக ஜனநாயக குரலை சீர்குலைக்கவோ அல்லது நிராகரிக்கவோ முயற்சிக்காதீர்கள். காங்கிரஸ்ல இருந்து ஒரு இதுவும் போயிருக்கு போல இருக்கு ஆளுநருக்கு. ஸோ இப்போதைக்கு அப்டேட், ஆளுநரை பார்த்தாச்சு. 40 நிமிஷம் அவர்கிட்ட பேசி டிவிகே லெஃப்ட் த ஆளுநர் மாளிகை. சூன் வி வில் எக்ஸ்பெக்ட் த இன்விடேஷன் டு அபிஷியல் ஸ்டார்ட் த ஸ்டேட்மெண்ட் இன்னும் கவர்மெண்ட். வரல சித் ப்ரோ. அதான் சூன் இட்ஸ் கோனா கம். இப்பதானே லெஃப்ட் ஆயிருக்காங்க. அவர் இன்டர்னலி அவங்க ஏதாவது சென்ட்ரல்ல பேசி எல்லாம் ரெடி பண்ணி வரணும்ல. It will take some time. பட் எனக்கு பாப்போம். என்ன ஒரு நான் மைட் எக்ஸ்பெக்ட் டூ மச் பட் ஸ்டில் என்னன்னா என்னன்னா இப்ப அந்த நேரு ஸ்டேடியம்ல எல்லாமே வந்து ஃபுல் பிளான்ல தானே இருக்கு. சோ இஃப் இட்ஸ் ஆல் ஓகே they'll plan tomorrow அந்த மாதிரி ஏதாவது நோ சான்ஸ் ஆக்சுவலி நான் பார்த்த சோர்ஸ் வரைக்கும் சாட்டர்டே 11:30 அப்படின்னு சாரி 10 to 11 அப்படின்னு போட்டு யா சாட்டர்டே அப்படின்னு தான் நாட் பார்த்தேன். வர்க்கிங் இல்ல. யா பட் ஐ வாஸ் சீயிங் இந்த டிஎல் சம் ஆஃப் த நியூஸ் அப்படிதான் பார்த்தேன். டிஎல்ல வரத நம்ப முடியாது ப்ரோ. நேத்துல இருந்து டிஎல்ல ஃபேக் நியூஸ் மட்டும் தான் ப்ரோ வந்துட்டு இருக்குது. அதான் நானும் இப்போ இந்த லோக்சபா அந்த இதுதான் பார்த்துட்டு இருக்கேன் அவங்களுடைய சேனல்ல. பட் இன்னும் எதுவுமே வரல. லெட்ஸ் see. ஃபிங்கர்ஸ் கிராஸ். சாரி லோக் பவன் நாட் லோக் பவா, லோக் பவன் அவங்களுடைய ஐடி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது இன்விடேட் வருமான்னு. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஃபிங்கர்ஸ் crossed. ஓகே பாஸ் ப்ரோ என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? எங்க கீழே போயிட்டாரா? இப்பதானே எங்க பார்த்தேன். என்ன கைஸ் எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? சொல்லுங்க கேக்குது. இல்ல ஏன்னா எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்கன்னு தான் கேட்டேன் ப்ரோ. என்ன மௌன அஞ்சலியா பிஃபோர் ஸ்டார்டிங், பிஃபோர் சிஎம் வரதுக்குள்ள? மையம் வந்து ஆதரவு கொடுத்திருக்கு गाइस. மையமா? இல்ல எனக்கு புரியல. இது ஜோக்கா? மையம் எப்படி தெரியுமா? சும்மா தானே போற அப்படி சூன் சொல்லிட்டு போன்ற மாதிரி வருது. நம்மலாம் அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க கூடாது. டிவிகே விஜய் ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்றுள்ளது. அவரை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. யாராவது அவருடைய வாய்ஸ்ல அதை பேசி காட்டுங்களேன். நம்மளோட மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து டிராவிட் ப்ரோ தான். ஐயா டிராவிட், தமிழ்நாட்டு அப்படி எனக்கெல்லாம் வராதுப்பா, சொல்லுப்பா.
இல்ல தற்சமயம் எங்கள் ஹோஸ்ட் வந்து வெளியில் இருப்பதால் சிறிது நேரம் வராதவர்கள் தயவு செஞ்சு கீழே போட்டு விடவும். இப்ப சித்ரோ தானே டைரக்டா அட்டாக் பண்ண. அதுக்கு நீ சித்ரோவ ப்ரோ நீங்க கொஞ்சம் யார் வரல அது? ரூபி ரூபியா? ஆ. சரி, சரி. டைரக்டா நீ இல்லங்க சொல்லிருக்கலாம். எதுக்கு வீணா இல்ல அதான் நீ மென்ஷன் பண்ணி தெளிவா சொல்லியிருந்திருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நாகரிகமா இருந்திருக்கும். இல்ல நான் வந்து இருங்க. கொஞ்சம் வன்மம் கம்மியா தான் கலாய்ச்சேன். நீ டைரக்ட்டா வன்மத்தோட அடிச்ச பாத்தியா? விச இதுக்கு தான் ஊசி நீ எடுத்துட்டு வரேன் இருங்க. அருண் வந்திருக்காரு. அருணுக்கு இருங்க அருண் ப்ரோ கூப்பிடுவோம். அருண் எங்க இப்ப மிமிக்ரி பண்ணுவாரு. கவிதை ஸ்பெஷலிஸ்ட், பாட்டு ஸ்பெஷலிஸ்ட். வாப்பா அருண். ரொம்ப நேரமா கை ஏதாவது தூக்கிட்டு சொல்லுவே இருக்காங்க. நீ சொல்லு. கோ-ஹோஸ்டா இருந்து வேஸ்ட் கிரேஷியஸ். அவங்க ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காங்க. யாரு? பிக்காச்சு. கைஸ் ஒரு சின்ன டவுட்டு. ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எந்தெந்த கட்சி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு? ஏன்னா விசிகா இப்போ இன்டைரக்டா வந்து சொல்லியிருக்காங்க. தே வில் கிவ் தேர் சப்போர்ட். பட் எந்த லெவல்ல வந்து நமக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம பேசுறோம், ஓகே சிஎம் ஆயிடுவார் நம்ம தளபதின்னு பேசுறோம். பட் சான்சஸ் என்ன இருக்கு? இல்ல ரீஎலெக்ஷன்ஸ்க்கான சான்சஸ் இருக்கா? ப்ரோ ஹானஸ்ட்லி இவ்ளோ டேஸ் இந்த 2 டேஸ்க்கே சப்போர்ட் வராதவங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல என்ன வருவாங்கன்றது வந்து வி கான்ட் பிரெடிக்ட். ஸ்பெசிஃபிக்கா பாயிண்ட் அவுட் பண்ணியும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கோம். இன்டைரக்ட்டா அவங்க எல்லாம் சொல்லிட்டு தான் போறாங்க. இன்வைட் குடுத்தாரு. ஆனா நாங்க இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. பிகாஸ் வி ஆர் பிஸி வித் சம் மீட்டிங் அந்த விழா, இந்த விழான்னு. அதனால விசிகா வந்து ஒரு 50-50 சான்ஸ்ல வைக்கலாம். மேபி இந்த எத்தன நாள் வந்து அவங்க டைம் குடுக்குறாங்களோ, அதுக்குள்ள இன்டர்னலா அவங்க பேசி, அவங்களுக்கு அந்த என்னென்ன கிரைட்டீரியாஸ்ல அவங்கள உள்ள எடுக்குறாங்களோ, அவங்கலாம் சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா, தென் டெஃபினட்டா வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல வி வில் வின். ரீஎலக்ஷன் வரதுக்குலாம் சான்ஸே கிடையாது ப்ரோ. டெஃபினட்டா அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ரீஎலக்ஷன் வந்தா யார் வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. நம்மலாம் அப்புறம் அதுக்கப்புறம் 200 பிளஸ்ல போயிட்டே இருப்போம். இல்ல நல்லா ப்ரோ. தெரியும். அவங்க ஆல்ரெடி அடி வாங்கிட்டானுங்க. நம்ம எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நான் இங்க தெனாபேட்ல இருக்கேன். இங்க ம். ஒருத்தவங்க வீட்ல வந்து சர்வன்ட் வந்து ஒர்க் பண்ண வந்தாங்க. அவங்கள கேட்டேன். ஏரியால இருக்க மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, உள்ள லோக்கல்ல ஆக்சுவலா ஆட்கள்லாம் திட்டுறாங்கப்பா. நீங்க காசு வாங்கிட்டு வந்து நீங்க மாட்டும் அங்க ஓட்டு போட்டுட்டீங்களே! இப்ப என்ன பண்ண சொல்ல அந்த ஏரியாவே கொஞ்சம் சைலன்ட்டா இருக்கு. ஏன்னா, அங்க ஒரு சில பேர் டாமினேட் இல்ல. பண்ணியிருப்பாங்க. ப்ரோ ஆக்சுவலி இட்ஸ் நாட் அபௌட் த பீப்பிள் பிரதர். இட்ஸ் அபௌட் த பார்ட்டி ஆல்சோ. தே வில் நாட் பி ரெடி டூ ஸ்பெண்ட் அகைன் திஸ் மச் மனி. அவங்க டபுள் சைட்லயும் யோசிச்சு பாருங்க. இது பீப்பிள்ஸ் பல்ஸ் மட்டும் இல்ல. காசு வாங்கிட்டோம் நீங்க போடுங்க அப்படின்லாம். காசு வாங்காம நெறைய பேர் ஓட்டு போட்டுருக்காங்க ப்ரோ. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா, இவங்கலாம் வந்து நம்ம கிட்ட கூட வரமாட்டாங்க. ஸோ யூ ஹேவ் டு சீ இன் போத் த ஆஸ்பெக்ட்ஸ். அவங்களோட சைடும் பார்க்கணும். இட்ஸ் நாட் தட் ஈஸி. இன்னும் கோடி கோடியா செலவு பண்ணி அவங்க வந்து எல்லா ஊருக்கும் மறுபடியும் பணத்த குடுத்து, மறுபடியும் எல்லாத்தையும் செஞ்சு டு யூ திங்க் அவங்க ரீஎலக்ஷனுக்கு வருவாங்கன்னு? சான்ஸே கிடையாது. ஒரு பயம் இருக்கும். நம்ம ரீஎலக்ஷனுக்கு மறுபடியும் வந்து, இவங்க மறுபடியும் காசு வாங்கிட்டு, மறுபடியும் இவங்க விஜய்க்கே ஓட்டு போட மாட்டாங்கன்னு நிச்சயம்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் இருக்கும் ப்ரோ. இல்ல கரெக்ட் தான் ப்ரோ. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு சான்சஸ் வந்து நம்ம சொல்றோம். விசிகே 50% ரியல் சான்சஸ் பேசணும்ல. ஏன்னா, நமக்குமே ஒரு டவுட் இருக்கு. யார் வந்து குடுப்பாங்க, யார் வந்து ப்ரோ நான் குடுப்பாங்கன்னு ஒரு சொல்லிட்டு சிம்பிளா இருக்குல்ல. சொல்லட்டுமா? ரியல் சான்சஸ் இங்க ஆ. ஹானஸ்ட்டா பேச முடியாது. நாங்க நேத்துலேருந்தும் ஸ்பேஸ்ல நீங்க கவனிச்சீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. பட் எங்களுக்கு வந்து இங்க இப்ப நியூஸ் சேனல்ல ஒரு போஸ்ட் போட்டோம்ல, நாங்க இதையே நம்பாதீங்க. அஃபிஷியலா அந்த இப்போ லைக் அவங்க லெட்டர் பேட்ல குடுக்கறத மட்டும் தான் ப்ரோ நம்பணும். பிகாஸ் நெறைய ஸ்பெகுலேஷன்ஸ். ஏன்னா இப்ப நம்ம இங்க என்ன வேணா பேசலாம். பட் கிரவுண்ட்ல நடக்கிறது வந்து எக்ஸாக்ட் கான்ட்ராஸ்ட்டா இருக்கு. ஸோ வி கேனாட் பிரெடிக்ட் இல்லையா? அதனால தேவையில்லாம ஒரு டென்ஷன்ஸ எங்கேயும் பில்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுனால தான் வி ஆர் ஜஸ்ட் டச்சிங் த டாபிக்ஸ் விச் ஆர் வெரி வெரி கன்ஃபார்மா அந்த டாபிக்ஸ் மட்டும் தான் பேசுறோம். வேற எதுவும் இல்ல. தட்ஸ் வை உங்களுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் எங்கேயுமே தெரியாது. நாங்க எல்லாருமேயும் ஒரு அசம்ப்ஷன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ராங்கான இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ண வேண்டாம். வாட் இட் வுட் பீன்றது அப்படின்றது தான். வேற எதுவும் இல்ல. ஆன்சர். கரெக்ட் அனதர் தான். திங் இஸ் பட் இது இங்க பேசவே வேணாம்னு முடிவு ஆ பண்ணிட்டோம். அதனால தான் வி வேர் லைக் இல்ல ஒன்லி த நான் கன்ஃபர்ம்டு வந்து திங்ஸ். என்ன சொல்லுங்க, நான் சொல்லுங்க என்ன நம்மளெல்லாம் ப்ரோ. விட ஃபீல் பண்றேன்னா, தளபதி வந்து இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா ஸ்வேரிங்க்கு அலோவ் பண்ணுங்க. நான் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல வின் பண்ணுவேன்னு சொல்றாருன்னா, ஹி வில் நாட் கிவ் அ வேர்ட் அன்டில் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் கான்ஃபிடென்ட் நான் நெனைக்கிறேன். ஆரம்பத்துலருந்து அவரோட அரசியல் பாதையில பார்த்தீங்கன்னா, அன்லெஸ் அண்ட் அன்டில் ஹி இஸ் கான்ஃபிடென்ட் ஹி வில் நாட் டூ எனி மூவ் அப்படின்றது நான் அவரோட இதுல இதுவரைக்கும் நான் அவர வந்து பார்த்ததுல இருக்கு. ஸோ அவரே செகண்ட் டைம் இப்போ போய் ஆளுநர் கிட்ட கேட்டு, "நீங்க குடுங்க. நான் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல இது பண்றேன்னு" சொன்னான்னா, ஹி இஸ் 100% ஷூர். அதுக்கான பல வேலைகள் வெளில தெரியாம நடந்துட்டு இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அது வி இன்னொரு மைட் நாட் நோ. ரீசனுக்காக ஆக்சுவலா அது பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி காங்கிரஸ் வந்ததால,
ஸோ நிறைய கட்சிகள் உள்ள வரதுக்காக யோசிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து திருப்பியும் வந்து அவர் 108 தான் குடுத்துருக்காரு. 113 குடுக்கல பார்த்தீங்களா? ஸோ 108 தான் குடுத்துருக்காரு ஆக்சுவலா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் காங்கிரஸ், எனி அதர் பார்ட்டி வெதர் தே ஆர் ரெடி டூ சப்போர்ட் ஆர் நாட்ன்றத செக் பண்ணுது. அப்போ வந்து பண்ணல. மக்கள் பார்க்குறாங்கல்ல. இவங்க வந்து அப்ப கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்கல்ல. அந்த விளையாட்டுக்காக தான் அவரு வெயிட் பண்றாரு. என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எதனா கேம் ஆடி, இல்ல அப்ப விசிகே அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா தனி தொகுதி பார்த்தீங்கன்னா, நியர்லி 18 பிளேஸஸ்ல 15 வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகே ஜெயிச்சிருக்கு. இந்த 3 வந்து ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவன ஃபோர்ஸ் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அத பார்க்கறதுக்காக தான் தளபதி நான் இங்க ஜஸ்ட் இங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் சொல்றேன். சென்னையில கேள்விப்பட்ட வரைக்கும். அந்த டிசிஷன் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் லைக் சிவி சண்முகம் சொல்றாங்கல்ல. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர வந்து கூப்பிட்டுட்டு வரப்போறான்னு சொல்லிட்டு அதுவும் சொல்றாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஆக்சுவலா வெயிட்டிங். ஏன்னா என்ன நடக்க போதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் ஓகே தான். வீட்ல பெரியவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்டர்ஸ்லாம் வந்து என்ன அவங்கலாம் ரொம்ப இதுவாகுறாங்க, வெக்ஸ் ஆகுறாங்க. என்ன இந்த மாரிலாம் பண்றாங்க? சொல்லிட்டு இதுக்காக ஏங்க அவங்க எங்க நம்மள விட வீட்ல அவங்கள எங்க ரீ அப்பா எலக்ஷன ஒரே எதிர்பார்க்குறாங்க. சாரி டு இன்டரப்ட்ங்க. எங்க இட்ஸ் வீட்ல ஓகே, எங்க இட்ஸ் அப்பா ஓகே. ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. செங்கோட்டையன வந்து நீங்க சாதாரணமா எடை போடுறீங்க. நீங்கலாம் வெளிப்புற அரசியல் பேசி தான் பார்த்துருக்கீங்க. அவங்கலாம் அதிலேயே ஊர்னவங்க. இந்த மாரி எத்தன இது பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே கான்டாக்ட்ஸ் இருக்கும். அவர் தைரியமா வந்து ஒரு பெர்சன சப்போர்ட் பண்ணி அந்த பெர்சன் வின் பண்ணியிருக்காருன்னா, இதுக்கு வந்து பின்னாடி வந்து அவர் கூட இருக்கிற இதுக்கு முன்னாடி ஒரு 20 எம்எல்ஏ அவர் வச்சிருந்தாராம். அதுல ஒருத்தவங்க தான் திலகபாமா. அவங்க பேர் என்ன? திலகபாமா. அவங்கள மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ற பீப்பிள் இருக்காங்க. ஃப்ளோர் டெஸ்ட்ல நீ எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஆப்போசிட்ல இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு ஓட் போட்டுட்டு இருப்பாங்க. யாரும் போய் கேட்கவே முடியாது. எனக்கு அப்ப போடணும்னு தோணுச்சுன்னுவாங்க. இல்ல அன்னைக்கு சட்டசபைக்கு வராம லீவ் விட்டுருவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பா அதனால தான் தைரியமா இவங்க வந்து இது பண்றாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. எங்க வீட்லலாம் பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. என்ன இது? இதெல்லாம் இதுக்கு ஃபீல் பண்ணவே தேவையில்ல. அடிச்சு தூக்கிருவாங்க. என்ன இப்போ முன்னாடியே ப்ராசஸ் படி எடுக்கணும். காங்கிரஸ் முந்திக்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் பிடிச்சு காட்டுறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. மத்தபடி ஆஸ் பர் ப்ராசஸ் கால் வந்துரும். அவங்க இந்த மாதிரிலாம் கிளப்பி விடுறது என்ன, ஓகே கொஞ்சம் பணிஞ்சு வருவாங்க பிஜேபி கிட்டன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. பட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இது வந்து பாசிட்டிவா தான் உங்களுக்கு போகும். மக்களே பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஏன் அவங்கள ஸ்வேரிங் பண்ணலாம்? அதுதான் நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். காலைல வெளியிலலாம் பேசிட்டு இருந்தாங்க. இது எதுக்கு கூட ஒரு 10 வந்திருக்கலாமே! இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. மறுபடியும் அது தளபதிக்கு சாதகமா தான் மாறுதே தவிர, அவங்களுக்கு எல்லாருமே வந்து அவங்கள நேத்து திரும்ப ஒண்ணு பேசினாரு, இன்னைக்கு மாத்தி பேசுறாருன்னா, கிரவுண்ட் வேற மாதிரி அவங்கள ரியாக்ட் பண்ணுது. அவங்க கூட இருக்கவங்களே அவங்க திட்டுறாங்க. நீ முதல்லயே போய் குடுக்க வேண்டியதானன்றது. ஸோ ஐ திங்க் இது பாசிட்டிவா தான் வரப்போகுது நமக்குன்னு நான் நினைக்கிறேன். மேபி இன்னும் டீட்டெயில்ஸ் ரிவீல் பண்ணாததுக்கு அரசியல் காரணங்கள் இருக்கலாம். ஃப்ளோர் டெஸ்ட் அன்னைக்கு வில் ஷூர்லி ஹேவ் சர்ப்ரைசஸ். ஆஸ் பர் ப்ராசஸ் கண்டிப்பா கவர்னர் கூப்பிட்டு தான் ஆகணும் இன்னைக்குள்ள. கூப்பிட்டாருன்னா நமக்கு பெர்மனன்ட் சப்போர்ட் வேணும். அதுதான் ஆக்சுவலா. இவங்க ஜஸ்ட் லைக் குடுத்துட்டு இல்ல, இல்ல. அதுக்கப்புறம் ஆட்சி கவுக்க இதுதான் நான் இப்ப மாட்டாங்கன்னு சொல்ல சொல்லிட்டு வந்தேன். நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்ட தான் நானும் ஆ டச் பண்ண வந்தேன். ஃப்ளோர் டெஸ்ட் இஸ் டெம்பரரி ஓகேவா? அது வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, அ இப்போ இவங்க இவ்ளோ தூரம் கால் அவுட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, பிஹைண்ட் த சீன்ஸ் நெறைய விஷயம் போயிட்டுருக்கும் ப்ரோ. அது இல்லாம இருக்கவே இருக்காது. அண்ட் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை ஒரு சிஎம். நம்மளுக்கு நம்மளுக்கு தேவை அந்த செரிமனி தான் ஓகேங்களா? வில் ஹேவ் 2 வீக்ஸ். இப்போ பிரச்சனை என்னன்னா, கவர்னர் இஸ் கோயிங் அகெயின்ஸ்ட் த புரோட்டோகால் ஓகேங்களா? அதுதான் இப்போ இங்க பிரச்சனை. அதுக்காக தான் வந்து இப்ப எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னொன்னு நீங்க பெரியவங்கள பத்தி சொன்னீங்கல்ல, எனக்கு என்ன தெரியுமா? இப்போ இப்போ இவ்வளோ நாள் வந்து திராவிடியன் இது பார்ட்டிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் இப்ப வந்து ரியாலிட்டி என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். ஓகே தில் கோ டூ எனி லெவல். இப்ப அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் நான் வந்து இது அப்படிதான் பார்க்குறேன். அவங்களுக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப நெக்ஸ்ட் டைம் எலக்ஷன் வரும்போது தேல் வோட் அவுட் பிகாஸ் புதுசா ஒருத்தவங்க வரும்போது இவ்ளோலாம் ஒருத்தவங்க கொடைச்சல் குடுக்குறாங்கன்னா, இது அன்ஃபேர்ன்னு அவங்கலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு வந்து டைரக்ஷன் இப்படிதான் திரும்புது. இவனுங்க என்ன இத்தன வருஷம் ஆட்சி நடத்துனானுங்க, எல்லாம் பண்ணானுங்க. ஒருத்தர் மெஜாரிட்டி இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி வச்சு வின் பண்ணிட்டான். அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு போட்டோம்லன்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்களே தவிர, ஸோ இட் இன் டர்ன் ரிவீல்ஸ் ஹூ தே ஆர் அப்படிதான் நான் இத பார்க்குறேன் சரிங்களா? ஸோ எனிவேஸ் எல்லாரும் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நான் பார்த்த வரைக்கும்னா, விஜய் ஹேஸ் டு பி அ சிஎம் ஓகேங்களா? அப்புறம் கான்சிக்வென்சஸ்லாம் அதுக்கப்புறங்க. பட் அதுதான் இப்போ ரியாலிட்டி தட் ஹேஸ் டு பி மேண்டேட்டரி. ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இவ்ளோ தூரம் ஹோல்ட் பண்ணதுக்கு ஹி வில் டெஃபினெட்லி ஸ்வேர் அஸ் சிஎம் ஃபார் நோ டவுட்.
நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லைக் வந்து அஃபிஷியலா இன்னும் கவர்னர் இதுலேருந்து பேலஸ்லேருந்து இன்னும் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் வரல. அண்ட் வி எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் ஃபார் திஸ் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ரியலி விஷ் அந்த இன்னைக்கு பதவி ஏற்க போறார் தளபதி அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் ஐ ரியலி விஷ் திஸ் ஸ்பேஸ் வில் எண்ட் ஃபார் டுடேன்னு நான் நினைக்கிறேன். யா தட் வே. எஸ் வேற யாராவது பேசுங்க. அருண் ப்ரோ வாங்க. எங்க அருண பேச விடுங்க அதுக்கு தான் எங்க அருண் தலைவர் பஞ்ச் கொடுங்க. நேத்து நீங்க சீரியஸா நான் எங்கங்க பஞ்சு கொடுக்கறது? அருண் ப்ரோ நேத்து இல்ல டிராவிட் பேஸ்லாம் இப்போ வந்து ஆத்தாடி ஆலமரம் வாயில அசிங்க சினிமா வரும் அந்த மாதிரிலாம் ஏதாவது பாட்டு பாடுங்க சொல்லு. பாடவா? இல்ல அந்த பாடுறேன் பாரு. விஷ ஊசி இவருக்கு போட முடியுமா என்ன? எனக்கு என்னன்னா திருக்குறள் புராணம்னு பேசிட்டு இருந்த ஒரு மனுஷன் எப்படி கவுண்டர் அருண் ப்ரோ எப்படி மாத்தி வச்சிருக்கிற தெரியுமோ? நீ நல்ல ஞாபகம் ரிசல்ட் அன்னைக்கு போற எல்லா ஸ்பேஸ்லயும் சித்ரோ வந்து திருக்குறளும் புறநானூறும் சொல்லிதான் ஆரம்பிச்சிட்டு இருந்தாரு. நீ வந்தோடனே அந்த வேவ் என்ன டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆச்சு. நான் ஆக்சுவலி நீங்க எப்படிங்களா தெரியல, புது பாட்டு ஒண்ணு பாடுறேன். உன்னை பத்தி தான் பெருமையா சொல்லிடுறேன். இது குஜ்லி மஸ்த் பத்தி ஒரு 10 நிமிஷத்துக்கு அவன் எடுத்தான். ஒரு இது யார் இருந்தீங்கன்னு தெரியல. குஜ்லி மஸ்த் பத்தி, அதாவது கமலஹாசன் பண்ண குஜ்லி மஸ்த், ஸ்டாலின் பண்ண குஜ்லி மஸ்த்னு ஒண்ணு சொன்னாம. ஆமா, அது அன்னைக்கு நான் ஃபேன் ஆன அருணுக்கு. சரி அவன் வந்தா ஏதாவது நம்மளும் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் தான் இன்னைக்கு கிடைச்சது. ஆத்தாடி ஆலமரம் வாயில சிங்க சிங்கம் வரும். நல்லா இருக்கு, யூஸ் பண்ணுவோம் எங்கேயாவது. சொல்லுங்க யாரோ டாக்டர்னு நீ பல அதிசயத்தை பார்த்திருப்ப ரூபி. இல்ல நீங்க வந்து இந்த அரசியல்ல வந்து பல ஒரு அதிசயங்கள் வந்து பாக்குறீங்க. ஆனா நான் சில ஒரு அதிசயத்தை பார்த்தேன். அதை பத்தி ஒரு 2 லைன் சொல்லிக்கிறேன். ஊப்பில் ஒளிந்திருக்கும் ஊப்பிகள் அதிசயம், குளத்தூரில் தோத்த அங்குலும் அதிசயம், 2000 கொடுத்து தோத்து போன டயர் நக்கி அதிசயம், 234 தோத்த ரோம்பிகள் அதிசயம். இவ்வளவு அதிசயத்தை பார்த்து ஆடாம அசராம நின்று சண்டை செய்யறானுங்க. புசு பசங்களா 2 பேரும் சேர்த்தே 106 தான்டா வரீங்க, உங்களை 108ல அனுப்ப போறோம்டா நாங்க. இன்னுமாடா எங்களை பத்தி தெரியாம மோதிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே புரியல. கொழுப்பு அடங்க மாட்டீங்கன்னு எங்க கிட்ட அடங்கவே ஃபுல் ரேஸ்ல இருக்கானுங்க. இன்னும் நாங்கெல்லாம் ரீரிலீஸ்ல ரெக்கார்டு வைப்போம், ரீ எலெக்ஷன்ல சும்மாவா விடுவோன்ற மாதிரி எங்க பசங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. நீ ரீ எலெக்ஷன் வைடா, நான் 230 நாள் ஜெயிச்சு நாங்க ரெக்கார்டு கிரியேட் பண்றோம்னு ஒரு மாதிரி இருக்கானுங்க. ஹோப்ஃபுல்லி கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்க அண்ணனை வந்து பதவி ஏற்க விட்டு, இல்லைன்னா நாங்க வேற லெவல்ல வந்து ரிவோல்ட் ஆகும். இந்த ரிவோல்ட்டோட சேர்ந்து பல அதிசயத்தை இன்னும் மேலும் மேலும் அதிசயத்தை வந்து பார்க்கணும். அருண் பத்த வைக்காத, நெருப்ப பத்த வைக்காத. பாரு எங்க அண்ணா ஒரு கவிதையோட வருவாரு. என்னன்னா அடுத்து அருணுக்கு கவுண்டரா. பாலிமர்ல ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு. செக் டிஎம்டி. பாக்குறேன். பாலிமரே லேட்டஸ்ட் நியூஸ் தான். இது பாலிமர்ல ஒரு லேட்டஸ்ட் நியூஸா? என்னடி அண்ணா ஜோக்க கீழ போட்டுருங்க, நான் செட் ஆவல, நான் சிரிப்பு வரல. சரிப்பா அருண், அந்த பாட்டு நான் நல்லா பாடுன கடைசி ஒரு அந்த இதை விட்டுட்டே, பல்லவியை விட்டுட்டே, அதிசயம் மேல அதிசயம் லாங்கில வரும்ல, அதுக்கு என்ன ஒண்ணும் இல்லையா? அருண் எங்க எல்லாருமே கவர் பண்ணிட்ட அதிசயமே அசந்து போகும் சீமான் அதிசயமானா போட்டுக்கோ, குபீர் குபீர்னு சிரிப்போம். பாரு ஒரு தோட்டம் வாய் அனுப்பு. என்னடி இது கைஸ், கொஞ்ச நேரம் நம்ம நியூஸ் சேனல் யாரும் பார்க்க வேண்டாம். நம்மள வந்து பதட்டமா வந்து வச்சிட்டு இருக்காங்களாம். தமிழ் நியூஸ் சேனல் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து பதட்டமா வச்சிருந்து டிஆர்பியை மெயின்டைன் பண்றாங்களாம். இருங்க, நான் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன் கோகோஸ். அருண், அதாவது அண்ணன் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரே ஆட்டோல எல்லாரும் போறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப ஆட்டோல இருந்து ஆம்புலன்ஸுக்கு மாத்தியாச்சா? மாத்தியாச்சு. ஆனா ஜெயபுரம் உன்னோட அந்த லைனை பிடிக்கிறதுக்கு டைம் ஆகுது. நீ அப்படியே கண்டினியூ பண்ணி பேசிடு. ரொம்ப இல்ல, நம்ம ஜெயித்த தொகுதியோட நம்பரை சொல்றேன். இல்ல நன்றிமா. நம்ம தோத்த தொகுதியை
ஜெயிச்ச தொகுதிகளோட எண்ணிக்கை 108. அதை மென்ஷன் பண்ணி சொல்ல வந்து யாருன்னு போன வண்டி நீங்க அருண் ப்ரோ ஞாபகம் இருக்கா? இனிஷியலா நீங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்த போது ஒரு நாள் ஈவினிங் பாடி காட்டுனீங்க, மறந்துட்டேன் அது என்ன சாங்னே. இல்ல இவனுக்கு எல்லாம் ஒரே ஆட்டோல பிரச்சாரத்துக்கு போனானுங்க. இவன் ஆக்சிடென்ட் ஆகி 108ல தூக்கி போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணு மட்டும் பாடி ஆயிடுச்சு. இல்ல ஜெயா ப்ரோ, நான் வேற மாதிரி சொல்றேன் பாரு. நம்ம அண்ணன் பண்ண டேமேஜுக்கு டிஎம்கே பேண்டேஜ் போட்டு எல்லாம் நினைச்சானுங்க. நம்ம பண்ண அட்ராசிட்டிக்கு அவன் ஆபரேஷன் பண்ணாலும் பொழைக்க மாட்டான். அந்த மாதிரிதான் இருக்கு. ஆல்ரெடி ஒன்னதான் படுக்க வச்சுட்டீங்கல்ல நிமிர முடியாம. அதத்தான் சொல்றேன், ஆட்டோ ஓட்டுநர் கவலைக்கிடம். எந்த ஒரு நியூஸும் ஒரு கண்டினியூஸா 2 மணி நேரம் பேச முடியல. அதுக்குள்ள வந்து நியூஸ் மாறிடுது. ஆமா எனக்கு எரிச்சலா ப்ரோ. நீ வந்து இப்போ நம்ம கவர்னர் பத்தி என்ன நினைக்கிறேன்னு கொஞ்சம் 4 வார்த்தை சொல்லு ப்ரோ, மனசுக்கு ஆறுதலா. இப்ப அடிக்க முடியாதுமா. அவரோட கொஞ்சம் அவரெல்லாம் வந்து இப்ப ஒன்னும் பண்ண டச் பண்ணாதீங்க. ஆமா அனில், இது ஃபேன் ஃபைட் இல்ல, கவர்மெண்ட் ஃபைட். கவனமா களவாடுங்க. இல்ல நான் இப்படி சொல்றேன், பாலிடிக்ஸ் இஸ் நாட் என்டர்டைன்மெண்ட். அது மட்டும் புரிஞ்சுங்க. பாலிடிக்ஸ் என்டர்டைன்மெண்டா பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. ஓகே அக்செப்டட். ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர், அப்படித்தானே? கேக்குது ப்ரோ கேக்குது. தானே அடிக்கணும். இப்போ டிஎம்கே போட்டியிலே கிடையாது. அவன் தான் இப்போ நம்ம இதுதான் நம்ம பிஜேபி பி டீம்னு இத்தனை நாளா நம்ம மேல ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணானுங்கள, அது நேத்தோட உடைஞ்சு போச்சு. பிஜேபி பி டீம் தான் என்னைக்கோ அண்ணன் சிஎம் இல்ல விஜில உன்கிட்டதான் வந்து பேசணும்னு நினைச்சேன். சரி, இப்ப 29 அவனோட ரோல் என்ன? பிஜேபி சப்போர்ட் பண்ணுவானா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவானா? 29 அவன் ரோலே இப்ப ஒரு மாதிரி டிம் ஆயிடுச்சு. ஆமா இல்ல இதுக்கப்புறம் சொல்றேன், இதுக்கப்புறம் அவனோட நரேட்டிவ் என்ன, அவனோட ஸ்டாண்ட் என்ன? அவன் பிஜேபி ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் தான் இவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருந்தான். அது புடிங்காச்சு. செகுலரிசம் காங்கிரஸ் புடிங்காச்சு. அடுத்து அவனோட ரோல் என்ன பண்ணுவான்? அலைன் வித் பிஜேபி டார்கெட் வைக்கணும்ல. ஆமா அலைன் வித் பிஜேபி வந்து நம்ம ஏதோ டார்கெட் வச்சு தான் டிரைவ் பண்ணணும் டிவிக்கு. ஆமா நம்ம பிஜேபி அகைன்ஸ்ட் பாலிடிக்ஸ் தானே பேசுறோம். நம்ம இப்போ அலைன் வித் பிஜேபினா நம்மளே காணாம போயிடுவோம். பிஜேபி கூட யார் சேர்றாங்களோ அது வந்து சூசைட் தான். அது நம்மளை விட டிஎம்கேக்கு நல்லா தெரியும். எதுவா இருந்தாலும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் தான் இருக்கும். ஸோ அதனால அவனும் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் தான் டிஎம்கேவும் எடுப்பான். நம்மளும் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் தான் எடுப்போம். மோஸ்ட்லி தமிழ்நாடு சேஃப், அவனும் வர மாட்டானு. காங்கிரஸ் வந்து கூட்டணி சேர்றப்ப வந்து ஒரு பாயிண்ட் கரெக்டா மென்ஷன் பண்ணாங்க. மதசார்பற்ற கூட்டணியில வந்து தமிழக விஜய் அவர்கள் அந்த பக்கம் ஒரே கண்டிஷனுக்கோசரம் தான் நாங்க வந்து இந்த கூட்டணிக்கு சம்மதிக்கிறோம் அப்படின்ற ஒரு நிபந்தனையான ஒரு இதுலதான் நாங்க இது பண்றோம். நாங்க இது ஆமா யாருக்கான மெசேஜ்? மத்த சிபிஎம் சிபிஐ விசிகேவுக்கு மெசேஜா? யாருக்கு மெசேஜ்? இது சிம்பிளா பிளவுவாத கட்சிகளுக்கு வந்து நீங்க இடம் கொடுக்க கூடாது அப்படின்றதுதான் முக்கியமா. ஏடிஎம்கே என்டிஏ தமிழ்நாட்டுல இருக்க என்டிஏ கூட நீங்க சேரக்கூடாது. நீங்க சேர்ந்தீங்கன்னா நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு. காய்ஸ் நம்ம நிறைய பேருக்கு தெரியுமானான்னு தெரியல. அது நான் எனக்கே ரொம்ப சின்ன வயசுல படிச்ச நியூஸ் தான். அண்ணன் வந்து காங்கிரஸ்லயே ஒரு டைம் சேர பார்த்தாரு அப்படின்ற மாதிரி. அது நியூஸா இல்ல என்னன்னு தெரியல. ஆமா இளைஞர் அணியில சேர பார்த்தாரு. எனக்கு அது தெரியல. எனக்கே ரொம்ப சின்ன வயசு அது. எனக்கே சரியா தெரியல. அந்த மாதிரி அண்ணன் வந்து அப்பத்துல இருந்தே காங்கிரஸ் ஸ்டாண்டு தான். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஆன்டி காங்கிரஸ் எடுத்திருப்பாரு. அந்த டெல்லியில ஒரு கிழவன் உட்காந்து ஏமாத்தினானே ஊரை, அவரு கூட போய் அண்ணன் போய் நின்று இருப்பாரு. அது இந்தியாவே நின்றுச்சு. நம்மளாம் கூட ஃபயர் அப்போ எனக்கு தெரிஞ்சு சிபிஐ சிபிஎம் விசிகே வந்து திமுகவோட நிக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. காங்கிரஸ பகச்சுக்கிட்டு அவங்க நிக்கவே மாட்டாங்க திமுகவோட. ஏன்னா இனிமே திமுக எந்த பகுதியிலும் இருக்க முடியாது. ஆனா காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, அடுத்த 2029 எலெக்ஷன் நாங்க டிவிக்கோட தான் நிக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துதான் ஆகணும். வேற வழியே காங்கிரஸ் விசிகா வந்து அவன் எந்த ஸ்டாண்ட்ல உருப்படியா இருக்கானோ இல்லையோ, ஆன்டி பிஜேபினா நான் வந்துக்கிறேன் கூட அப்படின்னுவான். இப்போ அவன் இன்னமும் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல பிஜேபி
நம்மளை இவ்வளவு போட்டு அப்ரஸ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சும் லெஃப்ட் ஐடியாலஜில இருக்க 3 கட்சியும் அவர் பதவி ஏற்கணும், ஏன் அப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்களே தவிர நாங்க ஆதரவு கொடுக்குறோம் பதவி ஏற்கணும் அப்படின்னு சொல்ல வரல. இப்போ என்னன்னா உங்களோட ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டே நாளைக்கு கொஸ்டின் கேட்பாங்க மக்கள். நீ இவ்வளவு நாள் ஆன்டி பிஜேபின்னு இப்போ பிஜேபி இப்படி போட்டு ஒரு கட்சியை ஒடுக்குது. இது தமிழ்நாட்டுக்கே பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம வந்து கவர்னர் ஆட்சி கீழே இருக்கோம், எல்லாமே இங்க பிரச்சனை. இப்போ உன்னால ஃப்ரீ ஃப்ளோயிங்கா எதுவுமே பண்ண முடியாது. ஒரு 6 மாசம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? உன் மேல எந்த கேஸ் வேணா போடலாம். உன்னை நீ ஏதாவது சின்னதா தப்பு பண்ணிருப்ப, என்னைய உன்னை கூட்டிட்டு போய் விசாரிக்கிறேன்னு கூட்டிட்டு போய் வச்சு கும்பிடுவான், உன் லைஃபையே க்ளோஸ் பண்ணுவான். ஆளுநர் ஆட்சிலாம் மிக மோசமான ஆட்சி, அது நடக்கவே கூடாது. அதுக்கு டைரக்டாவே பாஜக ஆட்சி அமைக்கலாம், அதுதான் நடக்கும். ஆளுநர் ஆட்சியும் பாஜக ஆட்சியும் ரெண்டும் ஒண்ணு. இதை எப்படி இவங்க 3 பேரும் வேடிக்கை பாக்குறாங்கன்றது சத்தியமா இத்தனை வருஷம் க்ளோஸ் கான்டாக்ட்ஸ்ல ஒர்க் பண்ண எனக்கு, அவங்கள அரசியல்ல பார்த்த லெஃப்ட் ஐடியாலஜில எனக்கே தலை வலிக்குது. என்னடா இவங்க இந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க இவங்க. நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும், என்ன நடக்குது காய்ஸ்? அவன் அதாவது தமிழ்ல சொல்லுவாங்களே, அவன் நம்மளுக்கு கபலீகரம் பண்ணின்னு இருக்கான். தமிழ்நாட்டு தாவேக்காவை இப்ப கபலீகரம் பண்றான்னா அது லிட்டரலா தமிழ்நாட்டையே பண்ணுது. இங்க வந்து தளபதி தாவேக்கான்றதை தாண்டி தமிழ்நாட்டுல இருக்க பெரும்பான்மை மக்கள் என்ன முடி எடுத்திருக்காங்க, அந்த டிசிஷனுக்கு எதிராக பாஜக நிக்குது. அமைதியா இருக்கானுங்க. இது கண்டிப்பா வரலாறு பேசும். திரும்பி எழுந்துக்க முடியாத அடி வந்து இடதுசாரிகள் வாங்க போறாங்க. ஆனா பாஜக அடிங்க காய்ஸ், கவர்னரை தூக்கி போட்டு ஸ்மாக் போடலாம், வாங்க ஆர்கே போடலாம். அந்த பொறுப்பு ஆளுநர் வேற ஏன் இல்லாண்டி அது கொஞ்சம் வேலையை முடிட்டுடா, அதுக்கடுத்து முடிச்சோடனே பாத்துக்கலாம்டா. புரியுதா உனக்கு? அதுதான் அது. பாய் காய்ஸ், இங்க பாருங்க, இங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நீங்க இதுக்கு முன்னாடி பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா நிறைய பேரு எனக்கு தெரியல. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தினமும் குறைச்சல் கொடுப்பாங்க கவர்னர் நமக்கு. அப்ப பாத்துக்கலாம்டா, அதான் சொல்றேன். இப்ப வந்து முதல்ல